வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நல்ல மனம் பலருக்கு வாய்ப்பாக மாறியது. உங்களுக்கு யாராவது உதவி கேட்டால் இல்லை என்று சொல்ல மனம் என்பது வரவே வராது. அதை எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு எதிராகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அதை நினைக்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் அதை இப்பொழுது நினைத்து பார்த்தால் ஒரு கோபமும் ஒரு ஏமாற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய இயல்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் நிச்சயமாக வைத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய உழைப்பை கொடுத்தீர்கள். உங்களுடைய பணத்தையும் கூட தயக்கமின்றி கொடுத்து மற்ற நபர்களின் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிய நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள். ஆனால் திருப்பி அவர்கள் ஏதேனும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள செய்வார்களா, நம்ம செய்த உதவிக்கு பலன் கொடுப்பார்களா என்று நீங்கள் எதையுமே நினைத்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் செய்த உதவிக்கு ஒரே ஒரு நன்றி விசுவாசம் இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் அனைவருக்கும் இதுவரைக்கும் உதவிகளை செய்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த நல்ல மனதையே சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் சில மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நிச்சயமாக பொருந்த ஆரம்பிக்கும். தாங்கள் செய்த உதவிக்கு பதிலாக நன்றி அல்ல ஏமாற்றமே கிடைத்ததாக நீங்கள் உணர்ந்த சில காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடந்திருக்கும். நான் நல்லவனாக இருந்ததுதான் என்னுடைய தவறா என்று பல இரவுகளில் உங்களையே நீங்கள் கேட்டு உங்களுக்குள்ள நீங்களே கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தீர்கள். அந்த அனுபவத்திற்கு பிறகு எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற மனம் இருந்தாலும் யாரை நம்ப வேண்டும் என்பதை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்கியிருக்கும். ஜோதிடத்தில் சில சோதனைகள் நல்ல மனதை இழக்க செய்வதற்காக மட்டும் கிடையாது. அதை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட சில பாடங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதை இப்பொழுது நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். இனிமேலாவது நீங்கள் யாருக்கு உதவி செய்தாலும் அதை யாருக்கு செய்கிறோம், எந்த ஒரு நபருக்கு செய்கிறோம் என்பதில் கொஞ்சம் சரியான கவனத்தை நீங்கள் காட்டினால் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களின் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதல் கொடுத்த ஆழமான காயங்கள் இன்னும் இறந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் காதலித்தால் அதில் ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும். தன்னுடைய துணையை ஒரு மகாராணியை போலவோ அல்லது மகாராஜனை போலவோ நீங்கள் தாங்கிக் கொண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தீர்கள். அப்படி நீங்கள் காட்டிய தூய்மையான ஆழமான அன்பிற்கு அந்த உறவிடமிருந்து கிடைத்த பரிசு ஏமாற்றமும் சொல்லன துயரமும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். ஆனால் உண்மைக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்த உதவிக்கும் நீங்கள் மற்றவர்களை நம்பி செய்த சில விஷயங்களுக்கும் நன்மைகள் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கவே நடக்காது. அது கஷ்டங்கள் கவலைகளையும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களது அசாத்திய பாசத்தை புரிந்து கொள்ளாமலும் தங்களின் சுயநலத்திற்காகவோ அல்லது சூழ்நிலையை காட்டியோ உங்களை நடுவழியில் கைவிட்டு சென்ற நபர்கள் அதிகமாகவே இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய தேவைகள் அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் நினைத்த காலகட்டங்களில் உங்களை நிச்சயமாக பின்தொடர்ந்து கொண்டு உங்களிடம் நிச்சயமாக உங்களை சுற்றி சுற்றி வந்திருப்பார்கள். ஆனால் உங்களுடைய தேவைகள் வேண்டாம் என்று அவர்கள் எப்பொழுது நினைத்தார்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே பாதி வழியில் விட்டு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க சென்ற ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மற்றொரு பாடத்தையும் நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அந்த பிரிவின் வழி உடைய நெஞ்சுக்குள் இன்றும் ஒரு ஆறாத வடுவாகவும் அழிக்க முடியாத ஒரு நினைவாகவும் இருந்து கொண்டு உங்களை தனிமை நேரங்களில் வதைத்து கொண்டே தான் இனி வரக்கூடிய நாட்களிலும் இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, இந்த சிம்மம் ராசியான நீங்கள் எதையும் அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக செய்த சில சதிகளும் சில முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தோற்கடித்து அவர்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று நினைத்த நாட்களில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு பயத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் இனிமேலாவது நீங்கள் சரியான முடிவை எடுத்தால் மட்டுமே நன்மைகள் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன்
சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பழக்க வழக்கங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாற்றங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக காணப்பட தொடங்கும். அந்த பழக்க வழக்கங்களினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் நல்லதாகவும் நல்ல சில விதமான ஒரு முயற்சிகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். மனதில் ஏதோ இனப்புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு அதுவும் இப்பொழுது தானாகவே நீங்கி போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். துரித வகை உணர்வுகளை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகலாம். அதனாலேயே எந்த விதமான காரியங்களை நீங்கள் எடுத்தாலும் அந்த காரியங்களை சரியான ஒரு கவனத்துடன் நீங்கள் எடுத்து நடந்து கொண்டால் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி ஒரு விதமான ஒரு விஷயங்களையும் உங்களுக்குள்ள புரிய வைக்கும். வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாளுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவசரமான சில முடிவுகளை எடுப்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொண்டால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். நெருக்கமானவர்கள் இடத்தில் அனுசரித்து சென்றால் அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட காலங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது இருக்கிறது. அந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் பணவரவு அதிகரிக்கும் புதிய வழிகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க தொடங்கும். பொருளாதார பற்றாக்குறையாலும் கையில் காசு தங்காமல் கரைந்து கொண்டிருந்ததாலும் அவமதிக்கப்பட்ட உங்களுக்கு இனி பணப்புழக்கம் சீராகவும் தாராளமாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். அந்த பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். முடங்கி கிடந்த வருமான வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறந்து அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கொண்டு வந்து சேர்க்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வழிகளில் இருந்து உங்களுக்கு பணவரவு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாக்கி அதுவும் சில நேரங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகளும் நிலுவையில் இருந்த பாக்கைகள் அனைத்தும் கைக்கு வந்து சேரும். அற்புதமான கொஞ்சம் நன்னாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். பணத்தட்டுப்பாட்டால் நின்று போன உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல தொகையை சேமிக்கும் யோகமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். ஆனா அந்த யோகத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க தொடங்கும். ஆனாலும் நீங்கள் ஒரு காலத்தில் எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் தங்கவில்லை என்று நீங்கள் நினைத்திருந்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். வருமானம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் வந்து அதை தடுத்து சென்றிருக்கும். குடும்ப பொறுப்புகள், பழைய தேவைகள், திடீர் செலவுகள் என்று வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்தும். அதை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துத்தான் மீண்டும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கொடுத்து மற்ற நபர்களின் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிய நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள். ஆனால் திருப்பி அவர்கள் ஏதேனும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள செய்வார்களா, நம்ம செய்த உதவிக்கு பலன் கொடுப்பார்களா என்று நீங்கள் எதையுமே நினைத்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் செய்த உதவிக்கு ஒரே ஒரு நன்றி விசுவாசம் இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் அனைவருக்கும் இதுவரைக்கும் உதவிகளை செய்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த நல்ல மனதையே சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் சில மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனா சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நிச்சயமாக பொருந்த ஆரம்பிக்கும். தாங்கள் செய்த உதவிக்கு பதிலாக நன்றி அல்ல ஏமாற்றமே கிடைத்ததாக நீங்கள் உணர்ந்த சில காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடந்திருக்கும். நான் நல்லவனாக இருந்ததுதான் என்னுடைய தவறா என்று பல இரவுகளில் உங்களையே நீங்கள் கேட்டு உங்களுக்குள்ள நீங்களே கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தீர்கள். அந்த அனுபவத்திற்கு பிறகு எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற மனம் இருந்தாலும் யாரை நம்ப வேண்டும் என்பதை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்கியிருக்கும். ஜோதிடத்தில் சில சோதனைகள்
நல்ல மனதை இழக்க செய்வதற்காக மட்டும் கிடையாது. அதை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட சில பாடங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதை இப்பொழுது நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். இனிமேலாவது நீங்கள் யாருக்கு உதவி செய்தாலும் அதை யாருக்கு செய்கிறோம், எந்த ஒரு நபருக்கு செய்கிறோம் என்பதில் கொஞ்சம் சரியான கவனத்தை நீங்கள் காட்டினால் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதல் கொடுத்த ஆழமான காயங்கள் இன்னும் இறந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் காதலித்தால் அதில் ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும். தன்னுடைய துணையை ஒரு மகாராணியை போலவோ அல்லது மகாராஜனை போலவோ நீங்கள் தாங்கிக் கொண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தீர்கள். அப்படி நீங்கள் காட்டிய தூய்மையான ஆழமான அன்பிற்கு அந்த உறவிடமிருந்து கிடைத்த பரிசு ஏமாற்றமும் சொல்லன துயரமும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். ஆனால் உண்மைக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்த உதவிக்கும் நீங்கள் மற்றவர்களை நம்பி செய்த சில விஷயங்களுக்கும் நன்மைகள் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கவே நடக்காது. அது கஷ்டங்களை கவலைகளையும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களது அசாத்திய பாசத்தை புரிந்து கொள்ளாமலும் தங்களின் சுயநலத்திற்காகவோ அல்லது சூழ்நிலையை காட்டியோ உங்களை நடுவழியில் கைவிட்டு சென்ற நபர்கள் அதிகமாகவே இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய தேவைகள் அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் நினைத்த காலகட்டங்களில் உங்களை நிச்சயமாக பின்தொடர்ந்து கொண்டு உங்களிடம் நிச்சயமாக உங்களை சுற்றி சுற்றி வந்திருப்பார்கள். ஆனால் உங்களுடைய தேவைகள் வேண்டாம் என்று அவர்கள் எப்பொழுது நினைத்தார்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே பாதி வழியில் விட்டு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க சென்ற ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மற்றொரு பாடத்தையும் நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அந்த பிரிவின் வழி உங்களுடைய நெஞ்சுக்குள் இன்றும் ஒரு ஆறாத வடுவாகவும் அழிக்க முடியாத ஒரு நினைவாகவும் இருந்து கொண்டு உங்களை தனிமை நேரங்களில் வதைத்து கொண்டே தான் இனி வரக்கூடிய நாட்களிலும் இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, இந்த சிம்மம் ராசியான நீங்கள் எதையும் அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக செய்த சில சதிகளும் சில முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தோற்கடித்து அவர்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று நினைத்த நாட்களில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு பயத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் இனிமேலாவது நீங்கள் சரியான முடிவை எடுத்தால் மட்டுமே நன்மைகள் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பழக்க வழக்கங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாற்றங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக காணப்பட தொடங்கும். அந்த பழக்க வழக்கங்களினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் நல்லதாகவும் நல்ல சில விதமான ஒரு முயற்சிகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். மனதில் ஏதோ இனப்புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு அதுவும் இப்பொழுது தானாகவே நீங்கி போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். துரித வகை உணர்வுகளை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். அதனாலேயே எந்த விதமான காரியங்களை நீங்கள் எடுத்தாலும் அந்த காரியங்களை சரியான ஒரு கவனத்துடன் நீங்கள் எடுத்து நடந்து கொண்டால் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி ஒரு விதமான ஒரு விஷயங்களையும் உங்களுக்குள்ள புரிய வைக்கும். வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாளுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவசரமான சில முடிவுகளை எடுப்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொண்டால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். நெருக்கமானவர்கள் இடத்தில் அனுசரித்து சென்றால் அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட காலங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது இருக்கிறது. அந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் பணவரவு அதிகரிக்கும் புதிய வழிகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க தொடங்கும். பொருளாதார பற்றாக்குறையாலும் கையில் காசு தங்காமல் கரைந்து கொண்டிருந்ததாலும் அவமதிக்கப்பட்ட உங்களுக்கு இனி பணப்புழக்கம் சீராகவும் தாராளமாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். அந்த பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். முடங்கி கிடந்த வருமான வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறந்து அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான
அற்புதமான சில காரியங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கொண்டு வந்து சேர்க்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வழிகளில் இருந்து உங்களுக்கு பணவரவு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாக்கி அதுவும் சில நேரங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகளும் நிலுவையில் இருந்த பாக்கைகள் அனைத்தும் கைக்கு வந்து சேரும். அற்புதமான கொஞ்சம் நன்னாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். பணத்தட்டுப்பாட்டால் நின்று போன உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல தொகையை சேமிக்கும் யோகமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். ஆனா அந்த யோகத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க தொடங்கும். ஆனாலும் நீங்கள் ஒரு காலத்தில் எவ்வளவு உழைத்தாலும்